இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம கைதட்டி மகிழ்ச்சி வார்த்தை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதான் முக்கியமானது. இது சின்ன சின்ன மனதில் தோன்றியதை நீங்கள் பேசும் பொழுது ஒன்று வச்சிங்க, குழந்தைகளிடம் போயோ பேர குழந்தைகளிடம் போயோ நீங்கள் அதட்டி கிட்டி இதை செய்ய அதை செய்ய சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல ஆரம்பித்து அவங்க விட்டு ஓடி போயிடுவாங்க. Then you are creating generation gap. உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகளிடம் நண்பர்களாக பழகி அவரிடம் அப்டேட் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டால் உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. அதான் வாழ்க்கையின் தத்துவம். நான் நிறைய என் பேரன் பேச்சுக்கு தான் நிறைய கற்றுக்கிட்டேன். பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டு இருக்கலாம். இன்னொன்று அடிக்கடி எல்லா விஷயம் நீங்கள் சேர்த்து ஒரு 60 வருஷத்துக்கு என் பேச்சை யாருமே கேட்கறதில்லை, என்னை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த வாழ்க்கையில் அனைவருக்கும் தருவது. முதலில் எவரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ உன்னை புரிந்து கொண்டால் பிரச்சனையே இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஐயா சொன்ன மாதிரி ஞானத்தின்படி அறிவு கேட்க வேண்டும், அறிவின்படி மனம் கேட்க வேண்டும், மனதின்படி உடல் கேட்க வேண்டும். இந்த ஒன்று கேட்டிருந்தா போதும், விளம்பரிக்க முடியாத உயிரை காப்பாற்ற முடியுமே தவிர உன் பேச்சை எவரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்று உணர வேண்டும். அதான் வாழ்க்கையின் தத்துவம். இன்னொரு முக்கியமாக இருக்கிற அருமையாக சொன்னீங்க, என் சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது உள்ள ஒரு எக்ஸ்டென்ட் பண்ணி சொல்கிறேன். ஒரு தண்ணி நடந்து போச்சு, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. மறுபடியும் 2வது முறை வராது இருப்பதற்கு நான் ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். ஒரு வாட்டி ஒரு வாட்டி தொடங்கக்கூடாது. உடனே அம்மா சொன்னவர் அறிவை பயன்படுத்தி எதனால